الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கிய இந்த மகரினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் நம்மளாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவதாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். தொடர்ச்சியாக தொழுகையினுடைய பாடத்தில், தொழுகைக்கான நேரங்களுடைய பாடத்தில் உம்தத்துல் அஹ்காமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சொல்லி காமிக்கிறாங்க, லக்கது கான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஃபஜ்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள். ஃபயஷ்ஹது மஅஹு நிஸா, அவர்களோடு பெண்களும் கலந்து கொள்வார்கள். ஃபயஷ்ஹது மஅஹு நிஸாஉ மினல் முஃமினாத்தி முத்தலஃபிஆத்தின் பிமுரூதிஹின்ன, நல்ல மொத்தமாக இருக்கக்கூடிய போர்வைகளை முழுக்க தங்களை சுற்றி போர்த்தி கொண்டு முஃமினான பெண்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். சும்ம யர்ஜிஅன இலா புயூதிஹின்ன, பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். லா யஅரிஃபுஹுன்ன அஹதுன் மினல் கலஸ், இருளின் காரணத்தினால் யாரும் அவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரினுடைய தொழுகையை எவ்வாறு தொழுதிருக்கிறார்கள் என்பதை குறிக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல் எப்படி இருக்கும் அப்படின்ற காட்சியை நமக்கு கொடுக்குது. முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஆயிஷா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மிகவும் விருப்பத்துக்குரிய மனைவிமார்கள் ஒருவர், மிகவும் விருப்பத்துக்குரியவர். அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்துக்கு பிறகு இந்த சமூகத்திற்கு அதிகமான ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் ஒருவர். அவங்க சொல்றாங்க, லக்கது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது லக்கது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லில் ஃபஜ்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள். ஃபயஷ்ஹது மஅஹு நிஸாஉ மினல் முஃமினாத், முஃமினான பெண்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகையில கலந்து கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதா எங்க தான் தொழுவாங்க? பள்ளிவாசல்ல தான் தொழுவாங்க. அப்ப பள்ளிவாசல்கள்ல பெண்கள், சஹாபிய பெண்கள் காலையில ஃபஜ்ருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க, ஆஜராயிருக்கிறாங்க. அப்ப பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் வருவது அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்று கிடையாதுனாலும் அவர்கள் வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் என்ன பண்ணல, தடை செய்யல. வருவதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. வருவதற்கு அனுமதி கொடுக்க சொல்லி வீட்டுல உரிமை இருக்கிறவர்களுக்கு, அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையும் போட்டிருக்கிறாங்க. அப்ப பெண்கள் பள்ளிவாசல் வருவதனால எந்த தவறும் கிடையாது. ஆனா அதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அது வேற பதில ஹதீஸுகள் நம்ம பார்க்கிறோம். தஃபிலாத்தின், அவர்கள் வெளியே வருவதாக இருந்தால் எந்த நறுமணமும் பூசாம, எந்த அலங்காரமும் பண்ணி கொள்ளாம அவர்கள் வெளியே வர வேண்டும். இந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க, முத்தலஃபிஆத்தின் பிமுரூதிஹின்ன, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய போர்வையிலேயே மொத்தமான துப்பட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல மொத்தமா இருக்கும். அது உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய எந்த பகுதியும் வெளியே தெரியாத வண்ணம் முழுக்க உடம்பு முழுக்க சுத்திக்கிட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு ஆஜராவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப முழுமையாக ஒரு பெண் மறைத்து கொண்டுதான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரியுது. தொழுகைக்கு போவதாக இருந்தாலும் கூட சஹாபிய பெண்மணிகள் என்ன பண்ணல, இன்றைக்கு இருக்க மாதிரியான மாடர்ன் ஆடைகளை அல்லது ஒரு பகுதியை திறந்து ஒரு பகுதியை மூடி அப்படின்ற மாதிரி போல, இன்றைக்கு இருக்க மாதிரி கலர் கலரான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு கலர் கலரான புர்காக்களை போட்டுட்டு போல, மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆடையில முழுமையாக தங்களை போர்த்தி கொண்டு மறைத்து கொண்டு போறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெட்கத்துக்கான மார்க்கம். பெண்களிடத்துல இயற்கையா இருக்க வேண்டியது இந்த வெட்கம். இந்த வெட்கத்தை வலியுறுத்தும் வண்ணம் அவர் சஹாபிய பெண்மணிகள் நடக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி மாடர்ன் புர்காக்களையோ, இன்றைக்கு இருக்கிற மாதிரி மாடர்னா இருக்கக்கூடிய சில வாசனை திரவியங்களையோ பூசிக்கிட்டு வெளியே வந்திருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக அதை தடை செய்திருப்பார்கள். ஏன்னா வேற பல ஹதீஸ்களை தடை செய்யறாங்க.
பள்ளிவாசலுக்காக நறுமணத்தை பூசிக்கொண்டு ஒரு பெண் வெளியே வந்தா கூட பஹிய கதாவ கதா, அவ ஒரு மாதிரியான பொண்ணு. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறான் அஸ்ஸானியா, அதாவது விபச்சாரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்லி காமிக்கிறான். அப்ப பள்ளி வாசலுக்கு வராங்க, அல்லாஹ்வுக்கு இபாதத்தை நிறைவேற்ற வராங்க. அப்படியாக இருந்தாலும் கூட என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொள்ள கூடாது அப்படின்றது மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதை தவிர்த்து வெளியில வேறு இடங்களுக்கு சொன்னா கண்டிப்பாக அதுக்கான தடை இன்னும் கூடுதலா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சும்மா எரிஜின இலா புயூத்திஹின்ன, தொழுக முடிஞ்சோடனே நம்ம செய்றாங்க, உடனடியாக அவருடைய வீடுகளுக்கு போயிடுறாங்க. இப்ப தொழுகைக்காக மட்டும் ஆஜராகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நின்று இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாங்க. தொழுக முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. லா யஅரிஃபுஹுன்ன அஹதுன் மினல் கலஸ், இருளின் காரணத்தினால யாராலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியல, அல்லது யாரும் அவர்களை தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான சட்டம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை, ஃபஜ்ருடைய தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஃபஜ்ருடைய தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, அதுவும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையினுடைய வர்ணனை எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் 60 முதல் 100 வசனங்களை ஓதுவார்கள். ஃபஜ்ர் தொழுகையில எத்தனை வசனம் ஓதுவாங்களாம், 60 முதல் 100 வசனங்களை ஓதுவார்கள். இன்னைக்கு நாம ஃபஜ்ர் தொழுகும் போது எத்தனை வசனம் ஓதுறோம், அதிகபட்சமாக இருந்தால் 30 வசனம், 2 ரக்காத்திலும் சேர்த்து 30 வசனம் தான் ஓகும். அல்லது சின்ன சின்ன வசனங்களாக இருந்தால் அதிகபட்சம் 40 வசனம் வரும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்த்தீலாக ஓதுவார்கள். தர்த்தீல்னா என்ன அர்த்தம், பொறுமையா நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக உச்சரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் வேகமா போக மாட்டாங்க, பொறுமையாக தான் ஓதுவார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி நிதானமாக 60ல இருந்து 100 வசனங்கள் வரைக்கும் இன்னொன்னு வாங்கலாம் ஃபஜ்ருடைய தொழுகையை ஓதுவார்கள். அப்ப கொஞ்சம் நீளமாவே தொலை வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த நீளமாக தொலை வைத்ததற்கு பிறகும் அந்த கலசனுடைய நேரம், கலசனுடைய நேரம்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல இப்பதான் அடிவானத்துல இருந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அடிவானத்தை நாம பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வெளிச்சம் தெரியும். ஆனா இந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சுன்னா பக்கத்துல யார் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், கிட்டத்தட்ட விடியற் காலை பொழுதினுடைய ஆரம்ப பகுதி, அது சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவாக தொழுகையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய தொழுகை 60 முதல் 100 வசனங்கள் வரை உடையதாக இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்துல முடிச்ச பிறகும் கூட வெளியில இருக்கக்கூடிய அந்த வெயில், சூரியனானது முழுமையாக உதிக்கல, வெளிச்சமானது முழுமையாக வரல, மங்கலான நிறத்துல இருந்திருக்குது. பெண்கள் அந்த சந்தர்ப்பம் இருக்கிறாங்க, வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்ப தொழுகையை ஆரம்ப நேரத்துல தொழுகுதல், அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல இமாம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தப்பட்ட வேற ஒரு ஹதீஸும் வருது, அஸ்ஃபிரு பி சுபஹி, நீங்கள் சுபஹ் தொழுகையை இஸ்ஃபார் வரைக்கும் கொண்டு வாருங்கள், அதாவது மஞ்சள் நிறம் ஏற்படும் வரைக்கும் கொண்டு வாருங்கள். அது அதிகமாக கூலியை பெற்று தரும், மிக மகத்தான கூலியை பெற்று தரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப ஃபஜ்ர் இஸ்ஃபார் வரைக்கும் என்ன, இன்னைக்கு நம்ம தொழுதுல முடிச்சுட்டு பயான்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது வெளியில மஞ்சள் நிறம் ஆயிரும், வானமே முழுக்க மஞ்சள் நிறம் ஆயிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுல சுத்தி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்து கண்களாக பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு நேரமானது தள்ளி போயிடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்ட சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்துல தொழுகையை நீட்டுவதும் குறிக்குது. அப்ப ஃபஜ்ருடைய நேரமானது அடிவானத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு வெள்ளை கோடு தெரிவதில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை, அந்த நேரத்துக்கு மத்தியில ஒரு மனிதர் என்ன பண்ணிக்கலாம், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ருடைய தொழுகை பாங்கு டைம் மாறிடுச்சு, பாங்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, நீங்க நான் 5 நிமிஷத்துக்கு பின்னாடி போயிருச்சு, நீங்க என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்கீங்களே, தொழுகை என்ன டைம் மாத்தாம இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி பல சோதனை கேட்கிறாங்க. அதனால எந்த தவறும் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன ஆகுறதுனால எந்த தவறும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஃபார் வரைக்கும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ஃபார்னா என்ன அர்த்தம், அடிவானத்துல இருந்து சூரியன் உதிக்கல, ஆனா உதிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய வெளிச்சம் வானம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும், அதான் இஸ்ஃபாருடைய நேரம். அப்ப அந்த நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல இருந்து அந்த நேரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது முழுக்க எதுல பண்ணோம், தொழுகையிலேயே நிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அந்த தொழுகை இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தை பத்தி சொல்லும் போது சஹருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு சொல்வதற்குமான நேரம் கிட்டத்தட்ட 40 வசனங்கள் ஓத அளவு அப்படின்னு. 40 வசனங்கள் எவ்வளவு நேரம் ஓதலாம், தர்த்திலாக ஓதினால் 17 இருந்து 20
நிமிடங்களுக்குள்ள ஓதலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட கூடுதலாக தான் பண்ணியிருக்காங்க, ஃபஜ்ர் தொழுகையிலே ஓதி இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக குறையாம அரை மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழு வச்சிருக்காங்க. இல்ல அதற்கும் அதிகமாவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இந்த காலத்துல நம்மளால நம்ப முடியாது, அப்படி செய்ய முடியாது. காரணம் நம்முடைய பலகீனம் ஒண்ணு, இரண்டாவது சுத்தி இருக்கக்கூடிய தேவையுள்ள ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அப்படின்றதுனால இமாம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கவர்களை கவனித்து நீங்க தொழுவைங்க. ஏன்னா அவர்கள் பெண்கள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள், பலகீனமானவர்கள் இருப்பார்கள், வயோதிகர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கட்டளை போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஃபஜ்ரினுடைய தொழுகையினுடைய நேரத்தை ரொம்ப சுருக்கமாகத்தான் நம்ம தொழுகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நம்ம கிடைக்கக்கூடிய சட்டம், முதலாவது நம்ம ஃபஜ்ர் அதாவது ஒரு தொழுகையை அதோடைய ஆரம்ப நேரத்தை தொழுவது, இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நீட்டமாக தொழுந்திருந்தாலுமே கூட சூரியன் உதயமாவதற்கு, சூரியனுடைய வெளிச்சம் அடிவானத்தில் முழுமையாக பரவுவதற்கு முன்னாடியே தொழுகையை முடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. பெண்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பள்ளிவாசல்கள் ஆஜராயிருக்கிறாங்க. அதுவும் ஒழுக்கம் நிறைந்த வெட்கம் நிறைந்த ஒரு ஆடையில ஆஜராயிருக்கிறாங்க. தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய துப்பட்டிகளை எடுத்து போர்த்தி கொண்டு அவர்கள் ஆஜராயிருக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை பற்றியான அதிகமான ஞானத்தை வழங்குவானாக. தொழுகையினுடைய நேரத்தை பற்றியான விளக்கங்கள், ஒவ்வொரு நேரமும் எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடியுது என்பதை பற்றியான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம்.